குட் மார்னிங்டா. இன்றைக்கி நம்ம யூனிட் 1க்குரிய நான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த நான் டீட்டெயிலோட பேர் வந்து த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த கதை நடக்க போகிறது ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் 8ல் சந்தித்த ஒரு பெண்மணியை பற்றி தான் இந்த கதை. இந்த கதையை எழுதினவர் யாருன்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 1 வந்து இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா ஹாஸ்டலில் அவன் தங்கி படிக்கிறான். அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 at Ambala station waiting for the northern bound train. ஸோ அம்பாலா ஸ்டேஷனில் உட்காந்து இந்த நார்த்தன் பவுண்ட் ட்ரெயினுக்காக அவன் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 at that time. அப்போ இவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். மை பேரண்ட்ஸ் கன்சிடர்ட் மீ ஓல்ட் இனஃப் டு ட்ராவல் அலோன் அண்ட் ஐ ஹேட் அரைவ்ட் பை பஸ் அட் அம்பாலா ஏர்லி இன் த ஈவினிங். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, இவனுக்கு நல்லா ட்ரெயினில் தனியாக போகிறதுக்கு வயசு வந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டு இந்த 12 வயசு பையனை அவங்க தனியாக அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பையன் இப்போ பஸ்ஸு பிடிச்சி ஈவினிங் எங்கே வந்துட்டான், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நவ் தேர் வாஸ் அ வெயிட் டில் midnight பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்ட். இவன் ட்ரெயின் எப்போ வருது அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு. ஸோ ஈவினிங்லேருந்து நைட்டு 12 வரைக்கும் இவன் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் ரயில்வே ஸ்டேஷனில். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம். ஸோ பாதி நேரம் என்ன பண்ணுறான், பிளாட்ஃபார்மில் அங்கேயும் இங்கேயுமா நடந்துக்கிட்டு இருக்கான். ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால். ஸோ ஸ்டால் அப்படின்னா கடை, புக் ஸ்டால் அப்படின்னா புக்கு கடை. ஸோ புக்கு கடையில் போய் இவன் என்ன பண்ணுறான், ப்ரௌஸ்னால் தேடுறது, சும்மா ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடுறான். ஆர் ஃபீடிங் broken பிஸ்கெட்ஸ் டு ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னா அந்த தெருநாய். ஸோ இவன் என்ன பண்ணுறா, கொஞ்சம் பிஸ்கெட்ஸை வாங்கி அந்த உடஞ்ச பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த நாய்களுக்கு போடுறான், அந்த சுற்றி திரிகிற நாய்களுக்கு. ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட். ஸோ அந்த வெயிட் பண்ணுற டைமில் நிறையா ட்ரெயின் வந்துட்டு போகுது. அண்ட் த பிளாட்ஃபார்ம் would be quiet for a while and then when a train arrived it would be an inferno of heaving. அந்த பிளாட்ஃபார்ம் அமைதியாக இருக்குமா, திடீர்னு ஒரு ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பயங்கர கூட்டமாகி, இன்ஃபர்னோ அப்படின்னா ஹெல்லுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து பேசும்போது பார்த்துருக்கீங்கன்னா நரகம் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இன்ஃபர்னோ அப்படிங்கிறது வந்து ஹெல்லு. ஸோ ரீஜியன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல், அதாவது ஒரு இடம், ரீஜியன்னா ஒரு இடம், தட் ரிசம்பிள்ஸ் அப்படின்னா இந்த இடத்த போல் இருக்கும், அதுதான் வந்து ரிசம்பிள். நீ என்னைய மாதிரி இருக்க அப்படின்னா நீ என்னைய ரிசம்பிள் பண்ணுற அப்படின்னு அர்த்தம். நீ உங்கள் அப்பா மாதிரி இருக்க அப்படின்னா உங்கள் அப்பாவை நீ ரிசம்பிள் பண்ணுற. அப்போ ஹெல்லை ரிசம்பிள் பண்ணுற ஒரு இடம் தான் இன்ஃபர்னோ. சரியா? ஸோ இன்ஃபர்னோ ஆஃப் ஹீவிங். ஹீவிங்னா என்ன? ஹீவிங் அப்படின்னா தூக்குறது. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் அவங்க தூக்கிட்டு கூட்டமாக இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிட்டு இப்படி இருப்பாங்க. அஜிடேட்டட் ஹியூமன் பாடிஸ், அது கூட்டமாக அப்படியே வந்து அந்த இடத்துல குழுமி இருப்பாங்க. அப்புறம் ஆஸ் த கேரேஜ் டோர்ஸ் ஓப்பன், அந்த ட்ரெயினோட கதவெல்லாம் திறந்த உடனே எ டைட் ஆஃப் பீப்புள், டைட் அப்படின்னா அலை, பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, அலை மாதிரி would sweep down upon the nervous little ticket collector. ஸோ அவங்க எல்லாம் எப்படி பாஞ்சு வந்து அந்த டிக்கெட் கலெக்டர்கிட்ட அப்படி பாஞ்சு வருவாங்களாம் அட் த கேட். அண்ட் எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன்ட் ஐ வுட் பி காட் இன் த ரஷ். ஸோ அப்படி அந்த பெருங்கூட்டம் திடீர்னு வரும்போது இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் அந்த கூட்டத்தில் மாட்டிக்குவானாம். மாட்டிட்டு அண்ட் ஸ்வெப்ட் அவுட் சைட் த ஸ்டேஷன். அந்த கூட்டமாக இவன் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் விட்டுருவாங்களாம் அந்த கூட்டம். ஸோ நவ்
tired of this game. ஸோ இப்படி விளாண்டு டயர்டாக போயாச்சு. And of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. ஸோ இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிளாட்ஃபார்மில் இந்த வேடிக்கையான சம்பவம் நடக்குதுல்ல, ஒரு பெரிய கூட்டம், ட்ரெயின் வருது, ஒரு கூட்டம் வருது, கூட்டத்தில் இவன் மாட்டிட்டு இவனை கொண்டு போய் வெளியே விட்டுறாங்க. ஸோ திரும்ப இவன் உள்ளே வரணும். ஸோ திரும்ப இவன் உள்ளே வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அங்கே சூட்கேஸ் மேலே உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக அவன் அந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்துட்டே இருக்கான். டிஸ்மலி அப்படின்னா சோகமாக, கவலையாக உட்காந்து பார்க்குறது. ஸோ இவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இப்போ என்ன நடக்குது, ட்ராலீஸ் அப்படின்னா இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து ஒரு சக்கரம் வச்ச ஒரு இதில் வண்டியில் வச்சுருப்பாங்க தெரியுமா, வச்சு தள்ளிட்டு வருவாங்க. ஸோ அதான் ட்ராலீஸ் ரோல்டு பாஸ்ட் மீ. ட்ராலீஸ் வந்து இவனை கடந்து போகுது. அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் த வேரியஸ் வெண்டர்ஸ். நிறைய பேர் வந்து விற்றுட்டு போகிறாங்க. The men who sold curd அப்படின்னா தயிர், and lemon உனக்கு தெரியும், எலுமிச்சம்பழம். and the sweet meat அப்படின்னா மாமிசம், மீட் செல்லர், மாமிசத்தை விற்கிறவங்க. the newspaper boy வந்து நியூஸ் பேப்பரை விற்றுட்ருப்பான் அந்த பையன். but I had lost interest in all that went on along the busy platform. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. ஒவ்வொருத்தர் விற்றுட்ருக்காங்க, ஒரு கூட்டம் வருது, போகணுன்னு இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கையில் இந்த குட்டி பையன் வந்து, இவன் 12 வயசு பையன் உட்காந்துருக்கான். இவனுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து ரொம்ப போர் அடிக்குது இப்போ. அண்ட் கண்டினியூ டு ஸ்டேர் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். ஸ்டேர் அப்படின்னா அப்படி வெறிச்சு பார்க்குறது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ரயில்வே ட்ராக் தண்டவாளம் இருக்கும் பற்றியா, அதையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபீலிங் போர்டு, இவனுக்கு ரொம்ப போர் வேறு அடிக்குது. அண்ட் அ லிட்டில் லோன்லி, ரொம்ப தனிமையாக உணர்றான். ஆர் யூ ஆல் அலோன் மை சன், ஆஸ்க்ட் அ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ. மகனே, நீ வந்து தனியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்டான இனிமையான ஒரு குரல் வந்து அவன் பின்னாடி இருந்து கேட்குது. ஐ லுக்ட் அப், இவன் நிமிந்து பார்க்குறான். அண்ட் சா அ உமன், ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. ஸ்டாண்டிங் நியர் மீ, அவன் பக்கத்தில் நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த பையன் சொல்லிகிட்டு இருக்கான், என் பக்கத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. ஷீ வாஸ் லீனிங் ஓவர் அண்ட் ஐ சா அ பேல் ஃபேஸ் அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ். ஸோ அவங்க வந்து அவனை எட்டி பார்க்குறாங்க. அப்போ இவன் அவங்கள பார்த்து அவங்க ஃபேஸை வந்து சொல்கிறான், ஒரு பேல் ஃபேஸாக இருக்குது. அப்புறம் அவங்க கண் வந்து நல்லா டார்க்காக இருக்குது. அவங்க வந்து நகை எதுவும் போடலை. ஷீ wore no jewels and was dressed very simply in a white saree. அவங்க நகை போடலை, ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க, வெள்ளை கலரில் சேலை உடுத்தியிருந்தாங்க. எஸ், ஐ am going to school. இந்த பையன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஐ said and stood up respectfully. அப்போ பெரியவங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்போம்ல, அந்த மரியாதையோடு அவன் எந்திரிச்சு நிற்கிறான். ஷீ சீம்டு புவர், அவங்கள பார்க்கும்போது ஏழை மாதிரி தெரிஞ்சாங்க. பட் தேர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். ஸோ அவங்க ஏழையாக இருந்தாலும் அவங்கள பார்த்தா ஒரு மதிக்கத்தக்க பெண்மணியாக இருந்தாங்க. அதனாலேயே நம்மளை அறியாமலே நம்ம வந்து எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். ஓகே, I have been watching you for some time, she said. Okay, I have been watching you for some time, she said. Didn't your parents come to see you off? ஸோ நான் கொஞ்சம் நேரமாகவே உன்னை பார்த்துட்ருக்கேன், உங்கள் அப்பா அம்மா உன்னை கூட்டிகிட்டு வரலையா, உங்கள் அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டோன்ட் லிவ் ஹியர், ஐ செட். நான் வந்து இந்த ஊர் கிடையாது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் எனிவே, ஐ கேன் ட்ராவல் அலோன். நான் வந்து ட்ரெயின்ஸ் நான் மாறி எடுக்கணும், அது மட்டும் இல்லை எனக்கு தனியாக கூட ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். I am sure you can, she said, and I liked her for saying that, and I also liked her
for the simplicity of her dress and for her deep soft voice. ஸோ இவன் வந்து தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உன்னால் முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்புறம் அப்போ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் ரொம்ப பரிவோடு அவன்கிட்ட பேசுனது, இது எல்லாமே வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் த செரீனிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். செரீனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸ்கியூஸ் மீ, செரீனிட்டி அப்படின்னா ரெவரன்ஸ். திரும்ப சொல்லுவோம், REVERENCE, ரெவரன்ஸ் அப்படின்னா ஒரு அமைதி, ஒரு சாந்தமான ஒரு தன்மை. இப்போ திரும்ப நம்ம லெசனுக்கு போயிடலாம். ஸோ அடுத்து அவங்க பேசுகிறாங்க இப்போ 2 பேரும். டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம், ஷி ஆஸ்ட். அவங்க என்ன கேட்குறாங்க, உன்னுடைய பெயர் என்ன? உடனே அருண் என்ன சொல்கிறான், அவன் பேர் என்ன, அருண். ஐ செட். அண்ட் ஹவ் லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயினுக்கு இன்னும் நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அபவுட் an hour ஐ திங்க். 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இட் கம்ஸ் அட் 12 o'clock. ட்ரெயின் எப்போ வருது, 12 மணிக்கு வருது. தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். அப்படின்னா என் கூட வாயேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவன் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் அப்படின்னா வேணான்னு சொல்கிறது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவன் வந்து இல்லை வேணான்னு சொல்லணும்னு நினைக்கிறான். அந்நேரம் ஏன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, ஒன்று அவனுக்கு கொஞ்சம் புதுசாக பழகுறாங்கல்ல, அவங்க கூட போய் சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். 2வது தெரியாதவங்களோட நம்ம போய் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 காரணத்தினால இவன் என்ன பண்ணுறான், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, அவனோட கையை பிடிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவன் கையை பிடிச்சனால இவன் என்ன நினைக்கிறான், நம்ம கையை உதறி நம்ம கையை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அசிங்கமாக இருக்கும், அதனால சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க டோல்ட கூலினா அந்த பையை தூக்குறதுக்கு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த கூலியை கூப்பிட்டு டு லுக் ஆஃப்டர் மை சூட்கேஸ், இந்த சூட்கேஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஷீ லெட் மீ அவே டவுன் த பிளாட்ஃபார்ம். இப்போ இவங்க பிளாட்ஃபார்மை நோக்கி இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில். அவங்க கை ரொம்ப அவனை வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் ரொம்ப கரெக்டாக பிடிச்சிருந்தாங்க. அண்ட் ஷீ ஹெல்ட் மைண்ட் நீதர் டூ ஃபர்ம்லி நார் டூ லைட்லி. அவன் கையை வந்து ரொம்ப இறுக்கியும் பிடிக்காமல் ரொம்ப லேசாகவும் பிடிக்காமல் ரொம்ப கரெக்டான பிடிச்சிருந்தாங்க. ஐ லுக்ட் அப் அட் ஹர் அகெயின். இந்த பையன் வந்து திரும்ப அவங்கள இப்படி நிமிர்ந்து பார்க்குறான். ஷீ வாஸ் நாட் யங். அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு கிடையாது அவங்களுக்கு. அண்ட் ஷீ வாஸ் நாட் ஓல்டு. அவங்க ரொம்ப வயசானவங்களும் கிடையாது. ஷீ மஸ்ட் ஹவ் பீன் ஓவர் 30 பட் ஷீ ஹேட் பீன் 50. அவங்க 30 வயசுக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறான். ஹேட் ஷீ பீன் 50. ஒருவேளை 50 இருந்தால் ஐ திங்க் ஷீ வுட் ஹாவ் லுக்ட் மச் த சேம். 50 வயசாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். ஷீ டுக் மீ இன்டு த ஸ்டேஷன் டைனிங் ரூம். ஸோ ஸ்டேஷனோட டைனிங் ரூம் அப்படின்னா சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆர்டர்டு டீ அண்ட் சமோசாஸ் அண்ட் ஜிலேபீஸ். ஸோ எல்லாம் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, டீ, சமோசா, ஜிலேபி. அண்ட் அட் ஒன்ஸ் ஐ பிகேன் டு thaw and take a new interest in this kind woman. ஸோ இவங்க 2 பேரும் டீ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவனுக்கு இந்த அம்மா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன இவங்க எதுக்கு வந்து
நம்ம மேலே இவ்வளோ பிரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, the strange encounter had little effect in my appetite. இந்த ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வர்றான் பார்த்தீங்களா, இது வந்து அவனுடைய பசியை வந்து தூண்டவே இல்லை, அவனுக்கு பசிக்கவே இல்லை அப்படி இருக்காங்க. ஸோ என்கவுண்டர் இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்துடலாம். என்கவுண்டர் அப்படின்னா ஒரு குட்டி மீட்டிங். ப்ரீஃப்னா குட்டி, ப்ரீஃப் மீட்டிங். மீட்டிங் பாருங்கள், MEE 2 E அப்புறம் TING மீட்டிங், மீட்டிங் சரியா. MEE மீ, TING டிங். ஸோ ஒரு குட்டி மீட்டிங் வந்து அவனுக்கு பசி இல்லாமல் ரொம்ப ரொம்ப தெம்பாக இருக்கான். இப்போ ஐ வாஸ் ஹங்க்ரி ஸ்கூல் பாய். ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்குமா. and I ate as much as I could in as polite a manner as possible. அப்பப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டே இருப்பான். She took obvious pleasure in watching me eat. Obvious அப்படின்னா கிளியராக. ஸோ இவன் சாப்பிட்றத பார்க்குறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அதையே பார்த்துட்ருக்காங்க. and I think it was the food that strengthened the bond between us. ஸோ இவன் என்ன நினைக்கிறான், இப்போ ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உறுதிப்படுத்துகிறதே இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஸ்நாக்ஸ் தான் அப்படின்னு நம்புகிறான். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் த ஃபுட் தட் ஸ்ட்ரெங்தன் த பாண்ட் பிட்வீன் அஸ் அண்ட் சிமெண்டட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எது வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது அப்படின்னா இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தது. For under the influence of the tea and the sweets, I began to talk quite freely. So சாப்பிட ஆரம்பித்தோன்னே ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாச்சு. And told her about my school, my friends, my likes and dislikes. ஸோ அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறான். இப்போ அவன் ஸ்கூலை பற்றி சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறான், அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறான். She questioned me. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவனை கேள்வி கேட்குறாங்க. குவைட்லி, ரொம்ப அமைதியாக கேட்குறாங்க. ஃப்ரம் டைம் டு டைம், அப்போ கேட்குறாங்க. பட் ப்ரிஃபர்ட் லிசனிங். ஆனால் அவங்களுக்கு இவன் சொல்கிறத கவனமாக கேட்குறதுலே கவனம் இருக்குது. ஷீ ட்ரூ மீ அவுட் வெரி வெல் அண்ட் ஐ ஹேட் சூன் forgotten that we were strangers. ஸோ அவங்கக்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் பழகுன மாதிரியே பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்க 2 பேரும் வந்து ஒரு அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரல. பட் ஷீ டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி ஆர் வேர் ஐ லிவ்ட். ஆனால் அவங்க இவனோட குடும்பத்தையோ, இவன் எங்கே வசிக்கிறான், இவனோட சொந்த ஊர் எது அப்படிலாம் கேட்கல. அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷீ லிவ்ட். அதே மாதிரி இவனும் அவங்களோட குடும்பம் என்ன, அவங்க எங்கே வாழ்கிறாங்க அதெல்லாம் கேட்கல. ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் ஹூ ஷீ ஹேட் பீன் டு மீ. அவங்க இப்போ அவனுக்கு யாரோ அப்படியே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அவங்கள ஏற்றுக்கிட்டான். எ குவாய்ட், அமைதியான, கைண்ட், நல்ல ஒரு இயல்பான, அண்ட் ஜென்டில் உமன், ஒரு நல்ல பெண்மணி. அவங்க என்ன பண்ணாங்க, who gave sweets to a lonely boy on a railway platform. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பையன் தனியாக இருக்கான், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான்னு உடனே அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவன் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்படி ஒரு பெண்மணியாக தான் இவனுக்கு அவங்கள தெரியும்.